नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक भाग 1 पगुदी 1 बोधिनी बोधिनी पृष्ठ संख्या 6 पक्कम 6 स्वर ஸ்வர் ஸ்வர் என்பதை தமிழில் உயிரெழுத்துக்கள் என்று சொல்வோம், ஆங்கிலத்தில் வவல்ஸ் என்று சொல்வோம். இதில் இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி எழுதப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் உள்ள ஆரோ சின்னங்களை பாருங்கள், அம்புக்குறிகளை பாருங்கள். இந்த அம்புக்குறி எப்படி உள்ளதோ அதன்படி எழுத வேண்டும். இப்பொழுது நான் இவற்றை எப்படி உச்சரிப்பது என்று கூறுகின்றேன். தமிழில் எப்படி உயிரெழுத்துக்கள் உள்ளனவோ அதேபோல் ஹிந்தியிலும் உயிரெழுத்துக்கள் உள்ளன. சிறிய சிறிய மாறுதல்கள் உள்ளன. அவற்றை மாத்திரம் கற்றுக்கொண்டு விட்டால் மிகவும் எளிது. ஹிந்தி எழுத்துக்களை கற்பது மிகவும் எளிது. ஆ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. மற்றொரு முறை கூறுகின்றேன். ஆ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இதில் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அ ஆ இ ஈ உ ஊ வரையில் தமிழும் ஹிந்தியும் ஒரே மாதிரி தான் உயிரெழுத்துக்களில் உள்ளன. அதன் பிறகு ரு என்று எழுத்து வருகின்றது. இந்த ரு என்பதை சிலர் ரீ என்றும் க்ரு என்றும் உச்சரிப்பார்கள். அது தவறு. ரு என்று உச்சரிக்க வேண்டும். ரிஷி, ரின் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா, அதுபோல் ரு என்று உச்சரிக்க வேண்டும். அதன் பிறகு தமிழில் குரில் ஏ உள்ளது. எட்டயபுரம், 800 என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா, அந்த ஏ தமிழில் உள்ளது. ஹிந்தியில் இந்த குரில் ஏ இல்லை, ஏ என்றுதான் உள்ளது. அதாவது ருவுக்கு பிறகு ஏ, அதன் பிறகு ஐ. அதன் பிறகு தமிழில் குரில் ஓ உள்ளதல்லவா, ஒட்டப்பிடாரம், ஒருமை, ஒட்டக்கூத்தர் என்றெல்லாம் உள்ளதே, அந்த ஓ. இந்த குரில் ஓ ஹிந்தியில் இல்லை. நேராக ஓ என்று தான் சொல்ல வேண்டும். ஓ, அதன் பிறகு ஔ, அதன் பிறகு அம் அஹ என்ற எழுத்துக்கள் ஹிந்தியில் அதிகப்படியாக உள்ளது. தமிழில் உள்ள ஆயுத எழுத்து அக் என்று கூறுகின்றோம் அல்லவா, அது இங்கு இல்லை. இப்படியாக ஹிந்தி உயிரெழுத்துக்கள் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக படிக்கின்றேன். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. धन्यवाद.